ஜூஸ் விற்கும் நபர் சொன்ன விஷயம் தற்போதுள்ள ஊடகங்களை புட்டு வைத்து விட்டார். தற்போதுள்ள செய்தி ஊடகங்களிலெல்லாம் ஒரு செய்தியை ஒன்றுக்கு இரண்டாக மாற்றிதான் கூறுகிறார்கள். அந்தந்த கட்சிக்கு ஏற்றவாறு செயல்பட்டும் வருகின்றனர். நடந்த விஷயத்தை வேறு மாதிரி மாற்றி கூறி வரும் நிலையில் நிருபர் ஒருவர் ஜூஸ் கடைக்காரரிடம் தற்போதுள்ள ஊடகங்கள் எல்லாம் எப்படி செயல்படுகிறது என்று கேள்வி கேட்க, அவரோ இப்ப உள்ள ஊடகங்கள் எல்லாம் ஒவ்வொரு செய்தியையும் தன் சேனலுக்கு ஏற்றவாறுதான் மாத்தி சொல்றாங்க. மக்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டும் என்று நினைப்பது இல்லை. பாதி உண்மையும் பாதி பொய்யுமாத்தான் இருக்கு. எதை நம்புறதுனே தெரியல என கூறினார். அதிலும் அவர் கடைசியாக சொன்ன 2 வார்த்தை தான் தமிழக ஒட்டுமொத்த ஊடகங்களையும் கதிகலங்க வைத்திருக்கிறது. நடுநிலை இல்லைன்னு நினைக்கிறேன். எப்படி சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப கேப்டன் விஜயகாந்த் இருந்தாரு. அவர் என்ன பேசுறாரு, இவங்க என்ன கேள்வி கேட்டாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா அவர் துப்புனாரு, இப்படி விரல் கச்சாரு, நாக கச்சாரு, அதை போட்டு ரீச் மக்களுக்கு ரீச் அதை இது எடுத்து காட்டி அவரு மனசுல வந்துட்டு எல்லா மனசுலயும் வந்துட்டு அவர் ஒரு கிண்டலா பண்ற மாதிரியே ஆக்கிட்டாங்க. இப்ப அதே பத்திரிக்காரர் அவர் இறந்துட்ட பிறகு அவர் இப்படி எல்லாம் இருந்தாரு அப்படி எல்லாம் இருந்தாருன்னு இதை வச்சு இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க போற நியூஸ் எல்லாம் எதுவுமே நம்ப கூடாது போலகுது. எதுவுமே அவங்க ஃபுல்லா பேசுறத வந்துட்டு ஃபர்ஸ்ட் காட்டுங்க. அதை காட்டினாதான் நாங்க மக்களை நம்ப முடியும். இப்ப நியூஸுக்கு மைக்குக்கு எல்லாம் தீட்டு வராங்க, எவ்வளவு வீடியோ வருது. அதால எங்களுக்கு தான் தலைவலியாகுது. எந்த நியூஸ் உண்மை நம்புறது, எது பொய் நம்புறது. இதனால உண்மை பொய்யாயிடுது, பொய் உண்மையாயிடுது. நல்லவங்க கெட்டவங்க வராங்க, கெட்டவங்க நல்லவங்களா ஆயிடுறாங்க. அதனால இவங்களுக்கு பைசா தகுந்த மாதிரி இவங்க பண்ணிடுறாங்க. இதால பாதிக்கப்படுறது தப்பு பண்ணாதவனும் பாதிக்கப்படுறான், தப்பு பண்ணவன் ஜாலியாகிறான். அதுதான் அந்த மாதிரி பாதிப்பு வருது. எல்லாம் அவங்களோட தலைமை இருப்பாங்கல்ல. ஒரு பத்திரிக்கார் பாத்தீங்கன்னா அவங்க நடக்கிற நியூஸ் எடுத்து போய் கொடுப்பாங்க. ஆனா அவங்க எடிட் பண்றவங்க இதெல்லாம் போட்டா மக்கள் பார்ப்பாங்களா, கட் பண்ணி போடுன்னுவாங்க. அதெல்லாம் கட் பண்ணி போட்டு அவங்களுக்கு பைசா வரதான் பாக்குறாங்க. மக்களுக்கு உண்மையா போய் நியூஸ் சொல்லணும்னு யாரும் எதிர்பார்க்கறது இல்லைல்ல. அங்க என்ன நடந்துன்னு நீங்க தான் சொல்லணும். ஏன்னா நான் காலைல எழுந்த உடனே யார பாக்குறாங்க, நியூஸ் போட்டு சேனல்ல உங்களதான் பாக்குறாங்க. எது நீங்க போடுறது உண்மைன்னு, அது எந்த நியூஸா இருந்தாலும் சரி, எந்த கட்சிக்கு சப்போர்ட்டா இருந்தாலும் சரி, நீங்க போடுறதுதான் பாக்குறோம். அது நடந்ததை போடுங்க. அது நல்லதோ தப்போ கெட்டதோ உண்மையோ பொய்யோ கரெக்டா இதுதான் காட்டுங்க. உங்களை யாரும் கேள்வி கேட்பதில்லை. நீங்க தான் மீடியானா நாங்க தான் மீடியான்றீங்க. அப்ப நீங்களே பாதி பொய்ய மறைச்சீங்கன்னா மக்கள் நாங்க தான் பாதிக்கப்படுறோம். அதை எதா இருந்தாலும் கரெக்டா உண்மையா இருங்க. உங்களை யாரும் கேள்வி கேட்க போறது இல்லை. அதுதான் இந்த படமே எடுத்து காட்டுதான். விஜய் சேதுபதி நடிச்சார்ல அவர் நடிச்ச படம், அந்த படம் தான் அது. அதேதான் அந்த அப்ப அந்த கதை தான் உண்மை போலது நாங்க நம்ப வேண்டியதா இருக்கு. இப்ப இதை செயல்படணும்னா உண்மையை காட்டுங்க. பாதி இது எல்லா இதுவும் உண்மைப்பட்ட மக்களும் எங்களுக்கும் வந்துட்டு இந்த இடத்துலயும் வந்துட்டு அது உண்மை புரியுது. பெரிய நியூஸ வந்து ஒண்ணுமே இல்லாத நியூஸ் பெருசா காட்டுறீங்க, பெருசா இருக்கிற நியூஸ் ஒண்ணுமே இல்ல காட்டுறீங்க. அதுதான் எங்களுக்கு இதுவா இருக்குது. அதனால என்டர்டைன்மெண்ட் எங்களுக்கு தேவைப்படுது. ஏன்னா எல்லாமே நாங்க ஃபுல்லாவா வேற இது என்னடா இது அப்படி எங்களுக்கு போறது புரியுது. இருந்தாலும் வந்து எங்களுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் நல்லதும் எடுத்து காட்டுங்க. எல்லா தலைவர்கிட்ட கேள்விக்கும் மக்களை சார்ந்து கேளுங்க. ஒரு தலைவர் கோவப்படுற மாதிரி கேக்குறீங்க, ஒரு தலைவர்கிட்ட போகும்போது என்ன பண்றீங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி கேக்குறீங்க. அதெல்லாம் வேண்டாம். மக்களுக்கு என்ன செய்யுமோ அதுக்கேத்த மாதிரி கேள்வி கேளுங்க. புரியுதுங்களா? அது ஏன் மாத்திக்கிறேன்னா அப்பதான் அவங்க மீடியா வந்து ரீச் ஆகுது. ஏன் இந்த கேள்வி, அது வந்து எப்படின்னா அவரு கோவத்துல ஏதோ ஒரு வார்த்தை விடுவாரு. அந்த ஒரு வார்த்தை வச்சு நீங்க அந்த ஒரு வாரத்தை நீங்க ஓட்டுறதுக்காக அத மெயின் நியூஸா டாபிக் பிளாஷ் நியூஸ், இது தலைவர் இதை பேசிட்டாரு அப்படின்னு நீங்க ஓட்டுறதுக்காக நீங்க உங்க வருமானத்தை பாக்குறீங்க தவிர அவர்கிட்ட என்ன வாங்கணுமோ அதை நீங்க வாங்க மாட்டேன்றீங்க. அவரு ஏதோ டென்ஷன் ஆக்கி விட்டு குழப்பமாக்கி விட்டு அவர் ஏதோ சொல்ல வருவாரு. இல்ல மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை கேட்டீங்கன்னா பரவாயில்லையே. அவர் வேற ஏதோ கேள்வி கிட்ட குழப்பி அவர் டென்ஷன் ஆகி அவர் ஏதோ பேசி அதை நீங்க ஒரு வாரம் ஓட்டுறீங்க. அப்புறம் மத்த நியூஸ் மறந்து போயிடுறாங்க. அதுதான். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்.